நாக்கு நம்மன்னு இருக்குதுன்னு எதையாவது திங்கலாமோன்னு தேடி போட்டு பார்த்துட்டு கடைசியாக 4 உருளைக்கிழங்கு கிடந்துச்சு. அதை எடுத்து ரவுண்டாக ஸ்லைஸாக கட் பண்ணி உருளைக்கிழங்கு டோஸ்ட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி அவரைக்காய் பொரியலும் பருப்பு குழம்பும் இருக்குது. இருந்தாலும் நம்மளுக்கு வக்கனையாக சாப்பிட சொல்லுது. இந்த வயிற்றை கூட கண்ட்ரோல் பண்ணிப்பிடலாம் மாட்டேங்குது, வாயை கண்ட்ரோல் பண்ண முடிய மாட்டேங்குது. சாயங்காலத்துக்கு வேணுமேனு அப்படியே மூக்கலையை ஊற வச்சுட்டு கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வெளியில் வந்தால் இந்த விரவெல்லாம் கரையான் ஏறி போச்சு. அதெல்லாம் எடுத்து அடுக்கிட்டு இருக்கிற கேப்பில் கொஞ்சோண்டு பூ இந்த செடியில் அடுக்கு மல்லி பூத்துருந்துச்சு. அதெல்லாம் பிச்சு போட்டு கொண்டு போய் வச்சுட்டு துணியெலாம் அள்ளிட்டு வந்துட்டேன். துணி எடுக்க தான் போனேன். ஆல்ரெடி அங்கே துணி எடுக்க போயிட்டு 2 வேலை செஞ்சுட்டு வந்துருக்கிறேன். ஒரே கல்லில் 2 மாங்காய் அப்படிங்கிற மாதிரி 3 மாங்காயை சேர்த்து பிச்சுட்டு வந்துட்டேன். துணி மடிச்சிட்டு இருக்கிற கேப்பில் இந்த மூக்கல்ல விசில் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மேடம் இந்த கொண்டையில் 2 தட்டு தட்டினா மட்டும்தான் அவங்க அடங்குவாங்க, இல்லைன்னா அப்படியே தான் கத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறமா வெளியில் பூ வாங்கி நம்ம வைக்கிறோமே, 4 பூவாக இருந்தாலும் நம்ம செடி பூவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி 4 பூவையும் நறுக்குன்னு கட்டி நம்ம தலையில் வச்சுட்டு சீவி சிங்கரித்து பின்னாடி திரும்பி அலங்காரம் பார்த்துட்டு இருந்தேன். வீட்டில் 1008 வேலை இருக்குது. இருந்தாலும் இந்த மேக்கப் பண்ணுறதுக்கு மேக்கப்புக்கு ஒன்றும் குறைச்சதில்லை. நம்மளுக்கு எல்லாம் மேக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாயங்கால வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இட்லி உப்புமாவில் இந்த மூக்கலையை போடலான்னு சொல்லி யோசிச்சுருந்தேன். இட்லி உப்புமாங்கிறது கொஞ்சமாக இருந்தால் பரவாயில்ல, அது என்னவோ ஒரு ஊருக்கே ஆகிற மாதிரி மாவு கொஞ்சம் பழசாக இருந்துச்சா, அது வேஸ்ட்டாக போயிடும்னு சொல்லிட்டு 4 நாளுத்து மாவு தான் வேஸ்ட்டாக போயிடுமேன்னு சொல்லி எல்லாத்தையும் கொட்டி காலி பண்ணி விட்டேன்.